இன்றைக்கு உலகத்துல இப்ப புதுசா நான் நினைக்கிறேன் ஒரு 2000ஆம் ஆண்டுக்கு பொருள்தான் இது கூட 20ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சுச்சு. 2000ஆம் ஆண்டுக்கு கூட எல்லாத்துக்கும் சரியான ஆசை வந்து 6 பேக் வரத்துக்கு. 6 பேக் 6 துண்டு வரணும். மக்கள் மாய் வந்தா ஜென்டில்மேன் 6 பேக் இருக்குது. அவர் 3 பேக் இருந்தா அவருக்கு 50 மார்க்ஸ். 6 பேக் இருந்தா அவர் தான் ஜென்டில்மேன். இப்ப இதுக்கு என்ன செஞ்சாங்க? ஜிம் சென்டர்ஸ் திறந்தாங்க. நான் வாங்க மாட்டேன் ஜிம் சென்டர்ஸ். இப்ப அங்க போன சரி எல்லாம் பறந்து உட்காரு. வாப்பா வந்து ராஜா சின்ன பிளேட்டை எடுத்து வைக்க வாப்பான்னு எனக்கு தூக்கலாம் என்று போவாங்க. உண்மை சொல்றது சின்ன ரகாவி எடுத்து வேண்டாம் எனக்கேதா, படுத்த பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு எனக்கேதா சோம்பர தலைவனி கை கொண்டு காலு கொண்டு அதை தூக்கி வச்சுட்டு போறதுக்கு தலைவனிய தூக்கத்துக்கு வரைக்கலாம். மேல் கை வருத்தம் பெட்ஷீட்டை தூக்கலாம். சின்ன ரகாவி எடுத்து வைக்கலாம். நசீபு கெட்டவள் அங்க போய் 350 கிலோ வேறுக்க தூங்க எல்லாருக்கும் 6 பேக் வரதுக்கு கன்றாவி தூக்கி போட்டு 3500 மாவையும் குடிப்பாங்க. இங்கதான் டர்னிங் பாயிண்ட் நல்ல விளங்கு. இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா? ஜிம் நீங்க டோட்டல் பெஞ்ச்ல செய்யுங்க, 3 வருஷம் செய்யுங்க, உடம்பு சட்டப்படி வரும். ஆனா மெலிஞ்சிட்டு தான் உடம்பு போடும். இது ரியல் உடம்பு. பெடல் பார் அடிங்க, அது ரியல் உடம்பு. பிசிக்கல் செய்யுங்க, மார்ஷல் ஆர்ட் கராத்தே குங்ஃபூ செய்யுங்க, அது ரியல் உடம்பு. இது பெலூன் பேபி மாதிரி உங்களோட உடம்பு வாராத மாவுல 3000 மாவிக்கே இதை குடிச்சுதான் நீங்க ஊதி போடுற. 7 மணி நேரம் பிசிக்கல ஜிம்க்கு போறத 6 மாசத்துக்கு விட்டு பாருங்க. தண்ணி ஊத்தின பெலூன் மாதிரி தொக்க 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 தொக்கன்னு தொங்கும். என்னப்பா இப்படி இருக்கிறீங்க? கைய தட்டினா காலாடுது, காலாடுனா பின்னுக்காடுது. ஒரு ஜாதி வாக்கு தக்க தண்ணிய தக்க தண்ணி நிக்கிறேன். என்னப்பா நாம ஒரு காலத்துல ஜிம் செஞ்சதுல வேலை தான். இது கொஞ்சம் காலத்துக்கு வரும். ரியல் பிசிக்கல் பெடல் பார் செய்யணுமா, ஜிம்ல டோட்டல் பெஞ்ச்ல செய்யணுமா செய்யுங்க. வெயிட் லிப்டிங் ஒரு லிமிட். நீங்க தூக்கிட்டு வந்தீங்க 100 கிலோவா அதோட நிப்பாட்டுறீங்க. 2 வருஷத்துக்கு அதே 100 கிலோல செய்யுங்க. உடம்பு எப்படி வரும் பாருங்க. இத்தாத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் 5 கிலோ, 2ஆம் நாள் 10 கிலோ, 3ஆம் நாள் 100 கிலோ, கூட 1 மாசத்துல பட்டா நான் 150 கிலோக்கு செஞ்சேன். செய் ஒன்றும் இல்லாட்டி பிறகு நாட்டாம வேலைக்கு தான் உதவும். டெய்லி கூட்டுறது உடம்புக்கு நல்லம் இல்ல. எல்லாரும் பிசிக்கல். இதுல நீங்க வாலிப புள்ளல் படிச்ச புள்ளலைக்கு சொல்லி சொல்றேன். இதுல ஒவ்வொரு ஸ்டைல் இன்னொரு ஸ்டைல பிள்ளை. இது உலக நியதி. கராத்திக்காரன் பேர்த்து கேளுங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கராத்தி நல்லமா குங்ஃபூ நல்ல மாட்டு. கராத்தி தான் நல்லா, குங்ஃபூ பச்சை போய் இல்லையா? அதுதான் நாங்க கராத்தி செய்யறோம், நீங்க எங்கட கிளாஸுக்கு வாங்க. குங்ஃபூக்காரன் கேட்டா கராத்தி பச்சை போய் இல்லையா, குங்ஃபூ தான் சரி என்று. ஒவ்வொரு ஸ்டைலு கேட்ட அப்பமாட்ட கேளுங்க கராத்தி நல்லமா. நாங்க கேட்டு பார்த்தோம் ஒரு அப்பாட்ட. சும்மா போங்கடா பைசை விளையாடாம எங்கட சீன் அடிக்க உங்களுக்கு கிட்டம் வரையலான்டாரு. எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் உலகத்துல 3 மட்டத்தில் உள்ள 5 மட்டும் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். கராத்தில ஷோட்டா கான், 2வது ஷிட்டோரு டு ஷோயு கான் கராத்தில. குங்ஃபூல விங் சுங் டு ஜுயிட் கூன் டு அல்லது உஷு. சரி, இந்த 4. அதே போல இந்தியால எடுத்துக்கொண்டா யோகா சொல்லுங்க. இன்னொன்று அட்வான்ஸ் ஆயிக்குது, இப்ப லேட்டஸ்ட் ஆயிக்குது. விங் சுங் டு உஷுல உள்ள டாய்ச்சி யூரோப்ல எல்லாம் மெயினா செய்வாங்க. இந்த 5 ஸ்டைல். சரி, இந்த 5 ஸ்டைல்லையும் எல்லா எக்ஸசைஸ் செய்வாங்க. ஆனா எல்லாத்துக்கிட்டே ஒரு மொத்தமா ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் செய்வாங்க. என்னது? வௌவால் மாதிரி தலைக்கீழ தொங்குவாங்க. கராத்திக்காரனும் தலைக்கீழ நின்று இருப்பான், குங்குகாரனும் தலைக்கீழ நின்று கொண்டிருப்பான், யோகாசனம் செய்யறவங்களும் தலைக்கீழ நின்று கொண்டிருப்பாங்க, தாய்ச்சி செய்யறவனும் தலைக்கீழ நின்று கொண்டிருப்பாங்க. எல்லாரும் இதுல மட்டும் ஒத்துமா ஒரு மதம்? இதுல ஒரு மதம்? எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தலைக்கீழ நிக்கிறது இருக்குதானே, எங்கட தலையோட உடம்புட பாரத்தை தலைக்கு கொடுக்கறது இருக்குதானே, எங்கட கண் பார்வை சீராகும்.
தலையில இருக்கக்கூடிய வலிகள் வராது. ஏன்? ஒரு மனுஷன் உடம்புல உச்சம் தலைக்கு டாக்டர்ஸ் கருத்து எப்படியோ தெரியும், நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்றேன். உச்சம் தலைக்கு சரியா முழு உடம்புக்கும் ரத்தம் சப்ளை ஆகினா உடம்பு நல்லா வேலை செய்யும். உச்சம் தலை வரைக்கும் ரத்தம் சப்ளை ஆகணும் என்றா நாங்க தலைக்கு பாரம் வாரத்துக்கு நிக்கணும். இது எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க வேண்டிய மாசம் மாட்ட கேட்டு பாருங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஆயிஷா இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு டைம் வந்தா தொழுறத்தை நாங்க பரலாக்கி இருக்கிறோம். டைம்க்கு தொழுறத்தை நாங்க பரலாக்கி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்டாங்க, உம்மாத்துல் முஃமினீனே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுந்தாங்க? நீங்க பார்த்திருக்க வேண்டாமா? நீண்ட நேரம் ருக்கு செய்வாங்க, நீண்ட நேரம் சுஜூத் செய்வாங்க, நீண்ட நேரம் சுஜூத் செய்வாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்றைக்கு தொழுகை ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் சரியா தொழுவான் என்று சொன்னால் இவனுக்கு தலைக்கீழ வௌவால் மாய் தொங்க தேவையில்லை. ஒரு முஸ்லிம் சுஜூத் செய்யும் பொழுது அவன் நெத்திய கீழே வைக்கிறான், இந்த கால பின்னுக்கால தூக்குறான். இப்ப முழு உடம்புட பாரமும் தலைக்கு வரும். இதுதான் அசில் சுஜூத். எங்கட புள்ளைய செய்யற பேப்பர் இந்த பொஸ்தத்தை ஃபேனுக்கு வச்ச மாதிரி மேசையில பொஸ்தம் ஒன்று வச்சு போட்டு ஃபேனை போட்டா டக்க டக்க டக்கு அடிக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த சுஜூத் இல்ல. சுஜூத் செய்யணும், நெத்தி பூமியில படணும், உங்களோட பின் சைடு தூக்கி படணும், முழு உடம்புற பாரமும் தலைக்கு வாரது விளங்கணும். இதுதான் இஸ்லாம் கூறும் ஷரியத்துடைய சரியான சுஜூத். சுப்ஹானல்லாஹ். நீங்க ஊண்டி தலையை வைக்கிற நேரம் முழு உடம்புட பாரமும் தலைக்கு வருது. இப்ப உங்களுக்கு முழுசா கண்ணுக்கும் தலைக்கும் சம்பூர்ண சுகாதாரம் கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு சொல்லுவார், எல்லாத்தாரி புகழ்கிட்ட கேட்கிறேன், உங்களோட கை எத்தனை மாதிரி வளைக்கலும், இப்படி வளைக்கலும், இவ்வளவு வளைக்கலும், அவ்வளவுதானே. இந்த கையை முன்னுக்கால இப்படி வளர்ப்பீங்க அல்லது இப்படி வளர்ப்பீங்க, சைட்டுக்கு வளைக்கலும். தொழுகையில பாருங்க, இந்த ஸ்டான்ஸ் எல்லாமே தொழு தக்பீர் கேட்டா இப்படி வளர்ப்பீங்க, சுஜூது போனா இப்படி கை வைப்பீங்க, ருக்குக்கு போனா இப்படி கை வைப்பீங்க. முழு பிசிக்கல் வந்தாச்சு. தக்பீர் கேட்டா இப்படி வைப்பீங்க, சுஜூதுல இப்படி வைப்பீங்க, ருக்குல இப்படி வைப்பீங்க. கைக்கு முழு பிசிக்கலும் வந்தாச்சு. காலுடைய விரல் நீங்க சுஜூதுல இப்படி வைப்பீங்க, அத்தையாத்துல விரலை மடிச்சு வைப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். நேரம் தான் நேர வைப்பீங்க. விரலுடைய பிசிக்கல்ஸ் வந்தாச்சு. உங்களோட வயிறு நேர நின்றா நேர நிற்கும், ருக்குக்கு போனா அடி வயிறு கொஞ்சம் மடங்கும், சுஜூதுக்கு போனா அதை விட மேல் பகுதி மடங்கும், உட்கார்ந்தீங்கன்னா முழு வயிறு மடங்கும். முழு வயிற்றுடைய பிசிக்கல் வந்தாச்சு. சுப்ஹானல்லாஹ். நீங்க நேர நின்றா முது ஸ்ட்ரென்த் ஆயிக்குது, ருக்குக்கு போனா முது லேசா இருக்குது, சுஜூதுக்கு போனா இந்த முது ஃபுல்லா வளைஞ்சு வருது. முதுவுடைய முழு பிசிக்கல்ஸும் வந்தாச்சு. நீங்க 7 மணி ராஜா ஒரு ஆம்புல நிக்கிறதுக்கு அழகு என்று சொல்வார்கள். அதாவது கால் ரெண்டு நேர வச்சு நிக்கிறது. என்ன ஜிம் செய்றீங்க, எத்தனோ கிரிக்கெட் விளையாடுறீங்க, நேர நில்லுடாத தாரமாய்த்தான் நிப்பாங்க. 2 காலம் இப்படி வச்சு மார்ஷல் ஆர்ட் செஞ்சவங்களை தவிர, கராத்தே குங்ஃபு செஞ்சவங்களை தவிர. ஆனால் கண்ணியத்துக்குரிய கணவன்களே, ரசூலுல்லாஹ் தொழுந்து காட்டினாங்க, நீங்க தக்பீர் கட்ட நேரம் இப்படி காலை வைக்க வேணும், கால் அகற்றி நேர வைங்க. 7 மணி செஞ்சு பாருங்க வாலிப புள்ளேல். ஒரு 10 நிமிஷம் ருக்குல நீங்க நிலையில நின்று அந்த காலை அசைக்காம ரசூலுல்லாஹ் எப்படி தொழுக, ரசூலுல்லாஹ் காட்டின தொழுக, சாபாக்கள் நின்றாங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, பறவைகள் தலையில வந்து நின்றுட்டு போகும் என்று. அந்த அளவுக்கு நேர இப்படி நின்று தொழுதுட்டு இந்த காலை அசைக்காம ருக்குக்கு போங்க. அது போற எலும்புங்க சும்மாவே காலுடைய காப் பகுதி தொட பகுதி நோதா இல்லையான்னு பாருங்க. முழு உடம்புக்கும் பிசிக்கல் தொழுக இன்றைக்கு விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணுச்சு. இதத்தான் சொல்றது துன்யா ஆகிரோட வச்சு அல்லாஹ் தீன்ல வச்சிருக்கிறான். தொழுக தீன். இதை நீங்க செஞ்சீங்க, உடம்புக்கும் பிசிக்கல், அல்லாஹு தஆலா பொருந்துறதுக்கும் காரணமா மாறி.